கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய 2ஆம் நிருபம் 10ஆம் அதிகாரம் 16வது வசனம். 2 கொரிந்தியர் 10:16, 2 Corinthians 10:16. ஆகிலும் உங்கள் விசுவாசம் விருத்தியாகும்போது மற்றவர்களுடைய எல்லைகளுக்குள்ளே செய்யப்பட்டவைகளை நாங்கள் செய்ததாக மேன்மை பாராட்டாமல் உங்களுக்கு அப்புறமான இடங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கத்தக்கதாக எங்கள் அளவின்படி உங்களால் மிகவும் பெருகி விருத்தி அடைவோம் என்று நம்பிக்கையாய் இருக்கிறோம். 2 காரியம் சொல்றாரு. ஒன்று, என்ன பண்ண மாட்டோம், மற்றவங்க செஞ்சதா நாங்கள் செஞ்சதா மேன்மை பாராட்டாம என்ன செய்வோம், நீங்கள் விருத்தி அடைந்து நாங்கள் என்ன உங்கள் விசுவாசம் பெருகும்போது கர்த்தர் எங்களை எந்த தேசத்துக்கு அப்புறமான இடங்களுக்கு அனுப்பும்போது அங்கேயும் போய் காரியங்களை செய்வோம். நீங்கள் ரோமு மாத்திரம் இல்லை, ரோமுக்கும் அடுத்தபடியாக, ஏன்னா இப்போ கொரிந்து சபையிலேருந்து ரோமாபுரிக்கு போகிறதுக்கு போகிறாரு. நீங்கள் அப்போஸ்தலர் 19வது அதிகாரத்தில் 21வது வசனம் பார்த்தீங்கன்னா, இவைகள் முடிந்த பின்பு பவுல் மக்கதோனியா அகாயா என்னும் நாடுகளில் சுற்றி திரிந்து, என்ன வடக்கு பகுதி மக்கதோனியா, தெற்கு பகுதி அகாயா என்று சொல்லக்கூடிய கிரேக்கத்தில் முடிந்துட்டு எருசலேமுக்கு போகும்படி ஆவியில் நிர்ணயம் பண்ணி கொண்டு, நான் அங்கே போன பின்பு ரோமாபுரியை பார்க்க வேண்டியதென்று சொல்லி, எப்படி மக்கதோனியா அகாயா என்று சொல்லக்கூடிய இந்த கிரேக்க பகுதியிலெல்லாம் முடிச்சுட்டு எருசலேமுக்கு போயிட்டு எருசலேமை முடிச்சுட்டு அங்கிருந்து என்ன ரோமாபுரிக்கு போக வேண்டும் என்று சொல்லக்கூடியதா. அது மாத்திரமல்ல, ரோமாபுரிக்கு போயிட்டு ரோமாபுரியை தாண்டி அதையும் தூரமாக உள்ள ஸ்பானியா என்று சொல்லக்கூடிய ஸ்பெயின் தேசத்துக்கு போகணும்னு. நீங்கள் ரோமர் 15வது அதிகாரம் 24வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நான் ஸ்பானியா தேசத்திற்கு பிரயாணம் பண்ணுகையில் உங்களிடத்தில் வந்து உங்களை கண்டுகொள்ளவும் உங்களிடத்தில் சற்று திருப்தி அடைந்த பின்பு அவ்விடத்திற்கு உங்களால் வழிவிட்டு அனுப்பப்படவும் எனக்கு சமயம் கிடைக்கும் என்று நம்பியிருக்கிறேன். என்ன, நான் உங்கள் கூட வந்து உங்களுக்கும் கொஞ்சம் ஆவிக்குரிய வரங்களை கொடுத்துட்டு உங்களை ஆசீர்வதிச்சுட்டு உங்களால் நான் வந்து ஸ்பானியா தேசத்துக்கு அனுப்பப்படும்படிக்காக நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அது கர்த்தர் எனக்கு ஒரு அனுகூலம் கொடுப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதே ரோமர் 15:28 பாருங்கள், இந்த காரியத்தை நான் நிறைவேற்றி இந்த பலனை அவர் கையிலே பத்திரமாய் ஒப்புவித்த பின்பு உங்கள் ஊர் வழியாய் ஸ்பானியாவுக்கு போவேன். அப்போ யோசிச்சு பாருங்க, கொரிந்து சபைக்கு எழுதுறாரு, எபேசு பட்டணத்திலிருந்து எழுதுறாரு. கொரிந்தில் 18 மாதம் ஊழியம் பார்த்துட்டு எபேசு பட்டணத்திலிருந்து கடிதம் எழுதும்போது, நாங்கள் கர்த்தர் உங்களுக்கு செய்ததன் மூலமாக நீங்கள் விசுவாசத்தில் விருத்தி அடைங்க, நீங்கள் விருத்தி அடைஞ்சு நீங்கள் பெருகுங்க. ஆனால் நான் என்ன பண்ண மாட்டேன், உங்கள் மூலமாக வருகிறத நாங்கள் மற்ற உங்கள் எல்லைகளுக்குள்ளே மற்றவங்க செஞ்சதுனால மேன்மை பாராட்டாமல் நான் என்ன பண்ண போகிறேன், மற்ற இடங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கத்தக்கதாக நான் என்ன பண்ண போகிறேன், ரோமாபுரிக்கு போக போகிறேன். அதையும் தாண்டி ஸ்பானியா தேசத்தில் போய் அங்கேயும் தேவனுடைய காரியங்களை நான் அறிவிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது நம்ம ஒரு காரியம் மிக தெளிவாக தெரிஞ்சு கொள்ளணும். கர்த்தர் நம்மை கொண்டு செய்த காரியங்களை கர்த்தரை மேன்மை பாராட்டணும், அடுத்தவங்க செஞ்ச காரியத்தில் இல்லை. ஏன்னா இப்போ யாரோ ஒருத்தவங்க செஞ்சதில் போய் நம்ம மேன்மை பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இன்றைக்கு நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, நாங்கள் அங்கே அதை பண்ணோம் இதை பண்ணோம் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியத்தை செய்கிறாங்க. நமக்கு அது தேவையே இல்லாத ஒன்று. கர்த்தர் நம்ம கொண்டு செஞ்ச காரியத்தை நம்ம சொல்லணும்னு அவசியமும் இல்லை. நீங்கள் எங்களுடைய செய்திகளை பார்த்தீங்க, இல்லை எங்களுடைய சபைகளுடைய செய்திகளை பார்த்தீங்கன்னா, அதில் எங்கேயுமே நாங்கள் வந்து எதை குறித்தும் மேன்மை பாராட்டுவதே இல்லை. ஏன்னா நம்ம யாருக்கு ஊழியம் செய்கிறோம், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறோம், கர்த்தர் அதை மேன்மை பாராட்டணும். இன்னொரு கேள்வி உங்ககிட்ட கேட்குறேன், மேன்மை பாராட்டுவதற்கான காரணம் என்ன? நீங்கள் வந்து பெரிய ஆள், நீங்கள் வந்து ரொம்ப நல்லவன் அப்படின்னு உங்களை குறித்து சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இப்போ எங்கள் சர்ச் தான் இருக்கிறதுலே பெரிய சர்ச்சு, எங்கள் சர்ச்சுக்கு வர்றவங்க தான் பெரிய கூட்டம், இல்லை எங்கள் ஊழியத்துக்கு தான் நிறைய பேர் வர்றாங்க அப்படின்னு சொல்கிறதுனால என்ன பிரயோஜனம்? ஐயா, கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் அழைச்சிருக்கிறாரு. கேளுங்க, என்னைய ஒரு இதுக்கு அழைச்சிருக்கிறாரு, உங்களை ஒரு காரியத்துக்கு அழைச்சி, நம்ம ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு காரியத்துக்கு அழைச்சிருக்கிறாரு. நம்ம எல்லாம் சேர்ந்து ஒன்றாய் வேலை பார்த்தா தான் அது கர்த்தருக்கு மகிமை, அதுதான் கர்த்தருக்கு மேன்மை பாராட்டுதல்.
அப்போ என்னன்னா, நம்மளை பற்றி உயர்த்தாம நம்மளை வழி நடத்துகிற கர்த்தரை மேன்மை பாராட்டக்கூடிய மக்களாக வாழ்ந்தோம்னா என்ன பண்ண மாட்டோம்? அடுத்தவங்க செய்கிற காரியத்தை உங்கள் காரியமாக செய்ய மாட்டோம். இன்னைக்கு ஐடியில் வேலை பார்க்குறவங்க, வேறு பிஸ்னஸில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க? யாராவது ஒருத்தர் ஐடியாவை எடுத்து அது தங்களுடைய ஐடியான்னு சொல்லி விற்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறோம். அது நமக்கு கிறிஸ்தவத்தில் வேண்டாம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஆமாண்டவரே, இதோ உலகத்தார் போல மற்றவங்களை காட்டிலும் நாங்கள் மேன்மையானவர்கள் என்று சொல்லி மற்றவருடைய ஐடியாவை திருடி நாங்கள் வாழாமல் ஆண்டவரே உமக்கு உண்மையும் உத்தமாய் வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.